1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 நானே படிக்கிறேன், கவனிங்க. 1 Corinthians chapter 9 verses 24 to final. 1 கொரிந்தியர் 9:24 முதல் 27 வரை படிக்கிறேன். just to follow me. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் எச்சடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அதனால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் சொல்றாரு பாருங்க. அவரை மாதிரி பிரசங்கம் பண்ணவங்க யாருமே கிடையாதான். லேட்டா வந்தாரு, ஆனா லேட்டஸ்டா வந்தாரு. இயேசு கிறிஸ்து அந்த காலகட்டத்தில் அவரும் வாழ்ந்திருக்கிறார், சவுலாக வாழ்ந்திருக்கிறார். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்து பரலோகம் போன பிறகுதான் இயேசு அவரை சந்தித்து பவுலாக மாற்றினார். பரிசுத்த வேதத்தில் அதிக இடம் பிடித்தவர், அதிக நிருபங்களை எழுதியவர். எல்லா காரியத்திற்கும் அவருடைய நிருபங்களை எடுத்து வாசிக்கலாம். குடும்ப காரியங்கள், வாலிபர்களுக்கு, மூப்பர்களுக்கு, சபைக்கு, திருமண காரியம் எதுவா இருந்தாலும் அவருடைய நிருபத்தில் இருந்துதான் படித்து செய்வார்கள். ஊழியர்களை தேர்ந்தெடுக்கணும்னாலும் அவர் எழுதின நிருபத்தில் இருந்து படிச்சுதான் ஊழியரை அனாயிண்டிங் பண்ணுவாங்க, செலக்ஷன் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மூத்த அப்போஸ்தலர் வீடுகளிலே பிரசங்கித்தார், நாடுகளிலே பிரசங்கித்தார், காடுகளிலே பிரசங்கித்தார், சிறைச்சாலையிலே பிரசங்கித்தார், கப்பல் பயணத்திலே பிரசங்கித்தார், தீவுகளிலே பிரசங்கித்தார், காணிக்கை கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் பிரசங்கித்தார், சாப்பாடு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் பிரசங்கித்தார். மரணம் அடைவதற்கு முன்னாடி, அதாவது அவரை சிறைச்சேதம் பண்ணுவதற்கு முன்னாடி அரை மணி நேரம் கேட்டுக்கொண்டு இயேசுவின் அன்பை பற்றி பிரசங்கித்தார். மரிக்கு முன்னாடி கூட அவர் பிரசங்கித்தார். அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கி யார்? நான் என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். நான் பிரசங்கம் பண்ணுகிறது பெரிதல்ல, என் பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள், அது எனக்கு முக்கியம் அல்ல. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே கர்த்தருக்கு ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். நான் உட்பட, போதகர் ஐயா உட்பட அருமையான பாஸ்டர்ஸுங்க, ஊழியக்காரங்க இங்க இருக்கிறோம், விசுவாசிகளும் ஹெல்டர்ஸ் இருக்கிறீங்க. நான் சுவிசேஷகனா இருந்தாலும் பாஸ்டர்ஸுங்களை ரொம்ப நேசிப்பேன். நிறைய பாஸ்டர்ஸுங்க என் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க. இப்படி அமைவது ரொம்ப அபூர்வம். ஒரு முறை அழைக்கிறவர்கள் அடுத்த முறை போன் பண்ணி திரும்பி எப்ப வருவீங்க, நீங்க வந்து போன பிறகு சபை விரிவடைகிறது, ஸ்ட்ரென்த் கூடுகிறது, மக்கள் புதிதாய் வருகிறார்கள். நம்ம போய் சொல்லி கொடுத்துட்டு வந்த ஹோம்ஒர்க், அப்படி ஹோம்ஒர்க் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறது பத்தி மகிழ்ச்சி. உலகம் முழுவதையும் ஒருவன் ஆதாயப்படுத்தினான். உலகமெல்லாம் போய் சுவிசேஷம் அறிவிச்சாலும், எல்லாரும் என் மூலமா ரட்சிக்கப்பட்டாலும், என் ஆத்மாவை நான் இழந்தால் எனக்கு ஒரு பிரயோஜனமோ இல்லை. அதனால முதல்ல என்னை காத்துக்கணும். இன்னைக்கு தற்பரிசோதனை நாளாக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். வரப்போகிற புத்தாண்டு ஆசீர்வாதத்திற்காக நாம் காத்திருப்பது, ஜெபிப்பது ரொம்ப நல்லது. அதான ஒரு ஒழுங்கு முறை. கர்த்தரை தானே நம்ம நம்பி இருக்கிறோம். கர்த்தரை விட்டா நமக்கு வேற யாருமே கிடையாது. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நம்ம ஆண்டவரை தான் நோக்கி பார்க்கிறோம். சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை தான் நம்புவேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னார்கள், எரிகிற அக்னி சூளையில இருந்து எங்களை தேவனாகிய கர்த்தர் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர் எங்களை காப்பாற்றாமல் போனாலும் நீர் நிறுத்தின பொருசலையை நாங்கள் வணங்க மாட்டோம். அதான் ஒரு பக்தியான விசுவாசம். இரண்டாவது வார்த்தை சொன்னாங்களா, அது அவிசுவாசம் அல்ல, அதான் இன்னும் பெரிய விசுவாசம், பரலோகத்துக்கு போற விசுவாசம். ஒண்ணு காப்பாத்தினா நாங்க அவரை துதிக்க போறோம், இல்ல அவர் எடுத்துக்கிட்டாருன்னா அங்க போய் சேர போறோம், அவ்வளவுதான். கைவிட்டார் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில கிடையவே கிடையாது. நாம் பேச வேண்டிய கைவிட்டீரே என்று சொல்லி பேச வேண்டிய வார்த்தையை இயேசு நமக்காக பேசிவிட்டார். ஏன் என்னை கைவிட்டீர்? அந்த கைவிடப்பட்ட சூழ்நிலை மானிட வர்க்கத்திற்கு வரும் என்று தெரிந்துதான் என் குரலுக்கு பதிலாக அவர் தன் குரலை அங்கே பதித்தார். பவுல் ஒரு நாளைக்கு, அப்பா ஆண்டவரே ஏன் என்ன கைவிட்டீங்கன்னு கேட்பான்.
அவனுக்கு பதிலாக நான் அந்த வார்த்தையை சொல்லுகிறேன், ஏன் என்னை கைவிட்டீர்? எனவே அது அவருடைய குரல் அல்ல, அது நம்முடைய குரல். அல்லேலூயா.